அண்ட் இந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா வந்து தளபதியோட இந்த பர்த்டே கிளிம்ஸில் கூட இந்த ஃபைட் சீன் இருந்தது. ஸோ இங்கே ஏதோ டீட்டெயில்ஸ் இருக்க ஒரு கேங் வந்து வராங்க போல். ஸோ இந்த எம்பசியில் ஏதோ ஒரு விஷயம் தேவை இருக்குது போல். ஸோ அதை எடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு கேங், மாஸ்க் போட்ட கேங் வந்து வருது. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து தளபதி எப்படி அடித்து காலி பண்ணிட்டு ஸோ அவர் எப்படி அதை சேவ் பண்ணுறாரு, அவர் எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நடக்கிற ஒரு ஃபைட் சீனாக கூட இந்த சீன் இருக்கலாம். அண்ட் இந்த பிக்கப் ஆகிறப்போ எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா இது தளபதி வர்சஸ் இளைய தளபதி ஃபைட்டாக இருக்குமோ, ஸோ 2 பேரும் தான் இங்கே சண்டை போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த காஸ்டியூம் பார்க்குறதுக்கும் அந்த லுக்கு, ஹேர் ஸ்டைல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா அந்த இளைய தளபதி, குட்டி தளபதி மாதிரி தான், பையன் தளபதி மாதிரி தான் வந்து இருந்தார். ஸோ அதனால் அப்படி பார்க்குறப்போ நமக்கு அப்படி தோணுது. அந்த மாஸ்க் வேறு போட்டிருந்தார் இல்லையா ஒருத்தர். ஸோ அதனால் இந்த சீன் பார்க்குறப்போ 2 பேருமே தளபதி தான், தளபதியும் ஃபைட் பண்ணுற சீனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரில் வந்து நிறைய ஆங்கிளில் இவங்க 2 பேர் சண்டை போடுறதை மட்டும் காட்டுறாங்க. ஸோ ஒருவேளை ஹைலைட் பண்ணி காட்டுறதுனால மேபி இது வாய்ப்பு இருக்குது. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து பாம்பு பிளாஸ்ட் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து நடந்திருக்கு. அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் பாம்பு அடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்டரில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு அன்னோன் பிளேஸில் வந்து இவங்க வந்து பிளாஸ்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க போல். ஸோ சென்னையில் ஒரு அன்னோன் லொக்கேஷன் எங்கன்னே தெரியாது, பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ ரஷ்யாவில் நடந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இது ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கும் போல். ஸோ அதனால தான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் இவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ மறுபடியும் வந்து அவங்களுக்கே பிரச்சனையாக வந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரி வந்து வெங்கட் பிரபு கூட இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ இப்போது சென்னையில் எங்கே வந்து பிளாஸ்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, கண்டுபிடிக்கிறதுக்காக, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா சாட்ஸில் புதுசாக ஒரு டீம் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த டீமை லீட் பண்ணுறதுக்காக எக்ஸ் சாட்ஸ் ஏஜென்ட் காந்தி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வராரு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஸோ எந்த இடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் பண்ணி நிறைய இடத்துக்கு போய் பார்த்து எங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கும், எந்த நாளில் யார் இதெல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே இருக்கிற லோக்கல் சப்போர்ட் நம்ம யோகி பாபுவோட ஹெல்ப்போட சாட்ஸ் டீம் வித் நம்ம காந்தி அப்பா தளபதியோடு சேர்ந்து போயிட்டு நிறைய இடத்துல தேடி போகிற மாதிரி அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி எங்கேயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் வந்து பார்க்குற மாதிரி வந்து சில விஷயங்கள் காட்டியிருந்தாங்க. அங்கே ரஷ்யாவில் எப்படி அப்பா உயிருக்கு ஆபத்தோ ஸோ அதே மாதிரி இங்கே சென்னையில் அவர் பையனோட உயிருக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அவர் பையனை போட்டு தள்ளுறதுக்காக மேபி யாரோ ஒருத்தவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அது நம்ம மோகன் சாரா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்னைக்கு வந்து தளபதி வந்து எப்படி தன்னோட பையனையும் காப்பாற்றுறாரு, அதே சமயம் வந்து அந்த பாம்பு பிளாஸ்ட் நடக்காமல் அந்த மிஷனையும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரு அப்படிங்கிறது இங்கே மேபி அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த டுவர்ட்ஸ் அந்த ப்ரீ கிளைமேக்ஸோட போர்ஷன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் இந்த மாலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க எல்லாருமே பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஊருக்காரங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ சென்னை மாதிரி தான் வந்து தெரியுது. சென்னையில் இங்கே மாலில் இப்போ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே மேபி வந்து நம்ம இளைய தளபதிக்கு வந்து நம்ம மீனாட்சி சௌத்ரியை பிடிச்சி போயிடலாம். ஸோ அவங்களோட சேர்ந்து வெளில போகிற மாதிரி அவருக்கு எல்லாமே புதுசாக இருக்கும்ல. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மேபி அவர் ஃபாரின்லேயே வளர்ந்தவராக கூட இருக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்த பார்க்குறப்போ அவருக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ தனக்கு பிடிச்ச மீனாட்சி சௌத்ரியோட சேர்ந்து இவங்க வெளில போகிற மாதிரி நிறையா மால் அண்ட் அப்போ தான் அந்த ஸ்பார்க் சாங்லாம் கூட வருது இல்லையா. யாருக்கு தெரியும், மீனாட்சி சௌத்ரி வந்து அவங்களே கூட ஒரு நெகட்டிவ் ஷேடாக கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து பையன் தளபதியை வந்து ஹனி ட்ராப் பண்ணுறதுக்காக கூட வந்து கூட சுற்றுற மாதிரி கூட இருக்கலாம். ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா தளபதி அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சரக்கடிச்சிட்டு வீட்டுக்கு தெரியாமல் அப்படியே தட்டு மாதிரி வந்து அந்த சைக்கிள்லாம் ஓட்டிட்டு வந்து சமாளிச்சுட்டு வந்து படுத்து தூங்குற மாதிரியும், காலையில் எழுந்திரிச்ச உடனே சத்தியமாக இனிமேல் சரக்கடிக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் பார்த்து பேசுகிற மாதிரியும், ஸோ அதுக்கப்புறம் பட்டையை போட்டு கதவை திறந்துட்டு அப்படியே பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பக்திமான வந்து கில்லி ரெஃபரன்ஸோட அந்த சாங் பாடிட்டு வர மாதிரியும் வந்து சீன்ஸ் இருக்கலாம். அண்ட் இந்த ட்ரெயிலரோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில் இருக்கிற அந்த சிபி பார்க்கை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த பார்க் ஏரியா அதை சுற்றி இருக்கிற பில்டிங் அண்ட் அந்த ஸ்பேசஸ்லாம் வந்து காட்டுறாங்க. மேபி சாட்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மேபி அங்கே ஏதாவது டெல்லியில் ஏதாவது வந்து பிளாஸ்ட் பிளான் பண்ணுறாங்களா, ஸோ அது வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர போர்ஷனா அப்படிங்கிறது தெரியல. அது நம்ம படம் பார்த்தா தான் வந்து தெரியும். நம்ம அஜ்மலை காட்டுறாங்க இல்லையா, ஸோ அவரை பார்த்தீங்கன்னா யார் முன்னாடியே வந்து கோமா நிற்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அவர் மேபி நெகட்டிவ் ஷேடாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு ஏதோ வந்து பாஸ்ட்டில் வந்து நடந்திருக்கலாம். ஸோ சாட்ஸ் டீம்னால வந்து அவரோட லைஃப்பில் ஏதாவது ஒரு பேடான விஷயம் வந்து நடந்திருக்கலாம். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவர் நெகட்டிவ் ஷேடாக வந்து மாறி இருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான் மெயினாக இருக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க. நம்ம தளபதி, பிரபுதேவா மாஸ்டர் அண்ட் பிரசாந்த் சார், இவங்க 3 பேரும் தான் நிறைய இடத்துல பாஸ்ட்டாக இருக்கட்டும் அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கட்டும் இவங்க 3 பேர் தான் சேர்ந்துருக்க மாதிரி காட்டுவாங்க. பட் அஜ்மல் மட்டும் வந்து மிஸ் ஆவார். ஸோ மேபி அவர் நெகட்டிவ் ஷேடாக மாறி இப்போ வந்து அவரே வந்து அவங்களுக்கு ஒரு வில்லனாக இதில் வந்து நிற்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து தளபதி கிட்ட பேசுகிற இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஸோ
மேபி இது வந்து யாரோ அவங்க டீமோட மெம்பர் யாரோ வந்து ஒருத்தர் இறந்துருக்கலாம், இல்லை கொலை பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வச்சு இவங்க பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் நிற்கிறவங்களாம் பார்க்குறதுக்கு வந்து அப்படி தான் தெரியுது. ஸோ அப்போ தான் இந்த லைன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து பேசுகிற மாதிரியும், ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவர் வந்து அந்த மிஷனுக்கு ஒத்துக்கிட்டு மறுபடியும் சாட்ஸில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரியும் கூட இருக்கலாம். ஸோ இந்த சீன் பாருங்களேன், பிரசாந்த் சார் தளபதியும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பிரசாந்த் சார் வந்து தளபதி கிட்ட ஏதோ வந்து சண்டை போடுறாரு. அப்போதைக்கு அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோன் வச்சிருக்காரு. அந்த ஃபோனை வாங்குறதுக்கு தளபதி வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ இப்போ ஃபோனில் சம்திங் ஏதோ வந்து வச்சிருக்காரு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து பிரசாந்த் சார் பயங்கரமாக கோவப்பட்டு தளபதியை வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரியும், ஸோ அப்போ வந்து தளபதி வந்து அந்த ஃபோனை வாங்க நினைக்கிற மாதிரியும் அவரும் கோவமாக இருக்கிற மாதிரியும் வந்து காட்டுறாங்க. மேபி அந்த ஃபோனில் ஏதோ நம்ம சின்ன தளபதி இருக்கார் இல்லையா, ஏஜிங் பண்ண நம்ம தளபதி, ஸோ அவர் வந்து மேபி ஏதோ ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பான விஷயத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிற மாதிரியான ஏதோ ஒரு விஷுவல் கூட அதில் இருக்கலாம். ஸோ அதனால அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவனை தூக்கி உள்ளே போட பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ தான் இது அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அந்த இவர் ஃபோனில் வந்து ப்ரூஃப் காட்டினதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் உன் பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரியும் அதை வந்து வாங்க நினைக்கிற மாதிரியும் கூட அவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுற மாதிரி வந்து இருக்கலாம். உண்மையாலுமே தளபதிக்கும் இந்த பிளாஸ்ட் இன்சிடென்ட்டுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கலாம். பட் அப்பா முன்னாடி நல்ல மாதிரி அப்பாவுக்கு தெரியாமல் பின்னாடி நெகட்டிவ் ஷேரில் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். இல்லைனா வேற 2 தளபதியாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இந்த இன்ட்ராகேஷன் சீனில் பாருங்களேன், பிரபுதேவா மாஸ்டர் முன்னாடி உட்காந்துருக்கிற தளபதியோட அந்த ஆட்டிடியூடை பாருங்களேன். ஸோ அவர் பார்க்குறதுக்கு ஆமாம் நான் தான் பண்ணேன், இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் தான் உட்காந்துருக்காரு. இப்போ என் அப்பா வந்து என்னை காப்பாற்றி கூட்டி போயிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிடி மாஸ்டர் முன்னாடி வந்து உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி அவர் எதிர்பார்த்த மாதிரி அவங்க அப்பா வந்து உள்ளே வந்து அவர் கூட்டி போகிறாரு. கன் பாயிண்டில் வச்சுட்டு அவருக்கு முன்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா புது சாட்ஸ் டீம், பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர் அண்ட் பழைய ஆளுங்களாம் நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியில் உள்ளே புகுந்து நம்ம காந்தி பார்த்தீங்கன்னா அவரோட பையனை கூப்பிட்டு கன் பாயிண்டில் மித்தவங்க முன்னாடி கன் வச்சு மிரட்டிட்டு தப்பிச்சு கூட்டி போகிற மாதிரி வந்து சீன் இருந்தது. அண்ட் இந்த சீனில் தளபதி பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்போ அவர் பேக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 90s கிட்ஸோட ஃபேவரேட்டான ஒரு வீடியோ கேம் வந்து வச்சுருக்காரு. ஸோ அது வந்து விளையாடுவார் போல். ஸோ அந்த மாதிரி சில சின்ன சின்ன சீன்ஸ் வந்து படத்தில் மாண்டேஜஸாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வைபவ் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஏதோ வெப்பன் டீலர் மாதிரி தெரியுது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வெப்பன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்து இந்த ட்ரெயிலரில் காட்டியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த லேப்டாப்பில் ஏதோ பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் அந்த லுக்கு அந்த ஆட்டிடியூட்லாம் பார்க்குறப்போ வந்து இவர் ஒரு வெப்பன் டீலராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் இந்த டெவில் ஹெல்மெட் போட்டவன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே சிக்னலில் நிற்கிறப்போ வந்து ஒரு காரில் யாரோ உட்காந்துருக்கிறாங்க, அப்படியே ஒரு பாம்பை உள்ள தூக்கி போட்டு அந்த காரை வெடிக்க வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கிறான். ஸோ இந்த டெவில் ஹெல்மெட் போட்டவன் அதே ஆள் தான் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் வந்து தளபதி கூட சண்டை போடுற மாதிரி சீனும் வந்து இருக்குது. ஆனால் மெட்ரோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ பின்னாடி அந்த ஏஜிஎஸ் சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போஸ்டர், அங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் வந்து வச்சிருக்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த டெவில் ஹெல்மெட் போட்டது தான் இன்னொரு தளபதியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் அவரை உருவாக்குனது யார், காந்தியா இல்லை அவர் பையன் இளைய தளபதியா இல்லை மோகன் சாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஏன்னா அது குளோனிங் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தளபதியோட பர்த்டே அப்போ கோட் கிளிம்ஸ் விட்டாங்க இல்லையா, ஸோ அதுலையா இருக்கட்டும் அண்ட் இந்த ட்ரெய்லர்லையா இருக்கட்டும் அதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோனிங் சம்திங் ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது. பட் அதை பேஸாக வச்சு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் படம் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன கான்செப்ட், டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட கான்செப்டா இல்லை க்ளோனிங் கான்செப்டா, ஏதோ ஒரு சம்பவம் வச்சுருக்காரு. ஆனால் இந்த கிளிம்ஸு இதெல்லாம் பார்க்குறப்போ க்ளோனிங் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. அதில் இன்னொரு தளபதி வந்து க்ளோன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. ஸோ இந்த பிக்கில் பாருங்களேன், ஸோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சீக்ரெட் பிளேஸுக்கு வந்து நடந்து வர மாதிரியும், ஸோ அப்போ ஒரு சிகரெட் பிடிச்சி நடந்து வர மாதிரியும், ஸோ அப்போ வந்து அன்அஃபிஷியலாக அங்கே வந்து க்ளோனிங் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் அங்கே இருக்க எல்லா சிஸ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோனிங் சம்மந்தப்பட்ட அந்த கண், அதுக்கப்புறம் ஒரு 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 ஹியூமன் பாடியோட ஒரு இமேஜ், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரியுது. ஸோ அங்கே யாரோ வந்து அன்அஃபிஷியலாக வந்து க்ளோன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2050 அப்படிங்கிற மாதிரியான திஸ் வில் எண்ட் பை பீக் ஆஃப் 11 பில்லியன் பை 2050 அப்படிங்கிற மாதிரி 2050 ஃபியூச்சரிஸ்டிக்காக சம்திங் டேட்லாம் கூட போட்டிருக்கோம் அங்கே. ஸோ இங்கே தான் தளபதி மாதிரியே இன்னொரு தளபதியை வந்து க்ளோன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது பண்ணுறது யார் அப்படின்னு தான் தெரியல. பட் சம்திங் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா படத்தில் டெஃபினட்டாக வந்து இருக்குது. ஸோ ஒருவேளை இது க்ளோனாக இருந்தால் அந்த க்ளோனுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் வந்து நம்ம காந்தி தான். ஏன்னா அவரோட ஃபோட்டோவை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி, ஷூட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தளபதியோட பர்த்டே கிளிம்ஸில் நிறையா அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஃபோட்டோ வச்சு ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா. அந்த ஃபோட்டோவில் இருக்க தளபதி நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இருக்கிற அந்த அப்பா தளபதி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி
இருப்பாரோ ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கிற மாதிரி வந்து இருந்தது. அதாவது பாஸ்ட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்பேக்கில் வர பாஸ்ட்டும் இல்லாமல் ப்ரெசென்ட்டும் இல்லாமல் இடையில ஒரு ஏஜில் எடுத்த ஒரு ஃபோட்டோ மாதிரி தெரியுது. ஸோ அதை வச்சு அங்கே ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ ஒருவேளை இந்த க்ளோனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் அந்த ரஷ்யன் எம்பசியில் வந்து இவர் அட்டாக் பண்ண வந்ததும் அதே தளபதி தான், பிரசாந்த் ஃபோனில் சிக்கினதும் இதே தளபதி தான், சென்னையில் டெவில் ஹெல்மெட் போட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறதும் வந்து இதே ஆள் தான், மெட்ரோவில் சண்டை போடுறதும் அவராக தான் இருக்கும், அண்ட் கிளைமேக்ஸில் ஸ்டேடியமில் அந்த ரூஃபில் நின்று சண்டை போடுறதும் இவராக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, திருவேந்திரமில் தான் வந்து இந்த கிளைமேக்ஸ் கிரவுண்டு போர்ஷன் வந்து ஷூட்டிங் பண்ணாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் ஷேவ் பண்ண லுக்கில் தான் வந்து இருந்தார். ஸோ இங்கே ட்ரெய்லரில் காட்டுற அப்பா தளபதி கேரக்டர் அந்த ஸ்டேடியமில் மேலே நின்று ஃபைட் பண்ணுற சீனில் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிஜி பண்ணியிருக்காங்க, க்ரீன் மேட்டில் போட்டு எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. பட் அதுவே திருவேந்திரமில் லைவாக எடுத்த போர்ஷன் எல்லாத்துலேயும் தளபதி வந்து க்ளீன் ஷேவில் தான் இருந்தார். ஸோ அது வந்து பையன் தளபதி அதிகமாக அந்த கிரவுண்ட் போர்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தளபதி வெர்சஸ் தளபதி தான் வந்து கிளைமேக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் இப்போ வர விபி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே க்ளோனிங் சைஃபை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சில ட்வீட்லாம் பார்த்தீங்கன்னா டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி வந்து போட்டிருந்தாரு. ஸோ ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அது கரெக்டாக புரிய வச்சு ஜஸ்டிஃபை பண்ணிட்டா போதும். ஸோ அதனால் அதை சின்னதாக டச் பண்ணிட்டு அதை பேஸாக வச்சு படத்தை வந்து கமர்ஷியலாக தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன்.